உலகை படைக்கும் முன் விஷ்ணு பார்க்கடலில் பாம்பணையின் மேல் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து ஒரு தாமரை வெளிப்பட்டது. அந்த மலரிலிருந்து படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் தோன்றினார். பிரம்மாவே உலகத்தை சிருஷ்டித்தார். கலசத்தில் உள்ள நீரானது எந்த நீரிலிருந்து படைப்பில் உள்ள அனைத்தும் தோன்றியதோ அந்த நீரை குறிக்கும். அந்த புனித நீர்தான் அனைத்திற்கும் உயிர் அளிக்கும் சக்தி படைத்தது. இந்த நீர் எண்ணிலடங்கா உருவில், வடிவில், உயிர்த்துடிப்பும் உணர்வும் உள்ள பொருள்கள் மற்றும் ஜடப்பொருள்கள் ஆகிய அனைத்தையும் படைக்கும் சக்தியை தன்னுள் அடக்கியுள்ளது. மேலும் உலகிலுள்ள மங்களமான அனைத்தையும் படைக்கும் சக்தி பெற்றது. கலசத்தில் வைக்கப்படும் மாவிலைகளும் தேங்காயும் சிருஷ்டியை குறிக்கும். கலசத்தில் சுற்றிய நூல் படைப்பில் உள்ள அனைத்தையும் ஒன்றாக பிணைக்கும் அன்பை குறிக்கிறது. ஆகவேதான் கலசம் புனிதமாக கருதி பூஜிக்கப்படுகிறது. புனிதமான நதிகளின் நீர் அனைத்தும் வேதங்களின் சாரம் மற்றும் அனைத்து தேவதைகளின் ஆசி கலசத்தில் உள்ள நீரில் வந்து சேர வேண்டும்.